ஹாய், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ், அதாவது குரூப் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஸோ மெமரி பண்ணாமல் எப்படி ஈஸியாக நம்ம அதோட நேம்ஸை ஆர்டர் மாறாமல் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் நம்பரை எப்படி ஈஸியாக நம்ம ரிமெம்பரில் வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸி ட்ரிக் மூலமாக சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ குரூப் 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து போரான் இருக்குது. ஸோ அதனால் இந்த குரூப் 13 எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா போரான் ஃபேமிலி அப்படிம்பாங்க. ஸோ இந்த போரான் ஃபேமிலியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு முதல்ல நம்ம பார்ப்போம். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸ் தான் இந்த போரான் ஃபேமிலியில் இருக்குது. ஸோ இந்த குரூப் 13 இருக்கிற எலமெண்ட்ஸ், இந்த போரான்லேருந்து தாலியம் வரைக்கும் இருக்கிற இந்த எலமெண்ட்டை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 13 இருக்கிற இந்த 5 எலமெண்ட்டையும் இந்த ஒரு சென்டென்ஸை நீங்கள் மெமரி பண்ணிட்டா போதும், ஆர்டர் மாற்றாமல் எழுதலாம். ஸோ எலமெண்ட்டோட நேமே அதுக்கு நாங்கள் மெமரி பண்ணிடுவோமே நீங்கள் கேட்கலாம். சம்டைம்ஸ் எலமெண்ட்டை நீங்கள் மாற்றி மாற்றி இந்த சிம்பிள்ஸ் எழுதிடுவீங்க, எலமெண்ட்டோட நேமை மாற்றி மாற்றி படிச்சிருவீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆர்டர் மாறாமல் இந்த எலமெண்ட்டை நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சென்டென்ஸை உங்களை மெமரி பண்ண சொல்கிறேன். என்னென்னா, பியூட்டிஃபுல் ஆல் கார்டன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ பியூட்டிஃபுல் ஆல் கார்டன்ஸ் இன் தமிழ்நாடுன்ற சென்டென்ஸை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ பியூட்டிஃபுல்லில் பி போரான், அலுமினியம் ஏஎல், கார்டன்ஸில் இருக்கிற ஜிஏ கேலியம், ஸோ ஐஎன் இன்னுங்கிறது இங்கே இண்டியத்தை மென்ஷன் பண்ணுது. தென் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த டிஎல் அப்படின்றது தாலியத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இதை இந்த ஒரு சென்டென்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் ஆல் கார்டன்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த சென்டென்ஸை மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அட்டாமிக் நம்பரையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. 5, 13, 31, 49, 81 அப்படின்னு நீங்கள் நம்பரை மெமரி பண்ணி வச்சுக்க அவசியம் கிடையாது. ஒரே ஒரு நம்பர், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. போரானோட அட்டாமிக் நம்பரை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, 5 அப்படின்னு. ஸோ மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்களாவே அட்டாமிக் நம்பர் எழுதிடலாம். எப்படி அப்படின்னா, இந்த 4 நம்பர்ஸை பாருங்கள். 8, 18, 18, 32. இந்த 4 நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8, 18 2 times, then 32. இந்த 4 நம்பர்ஸ் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5ன்னு எழுதிடுவீங்க. அடுத்து அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பரை நீங்கள் மெமரி பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த போரான் 5ஆ, ஸோ அதோட ஃபஸ்ட்டு இந்த 8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 + 8 13. 13 தான் அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர். ஸோ அதே மாதிரி இந்த 13 அப்படின்ற ஆன்சரோட 18 ஆட் பண்ணிங்கன்னா கேலியத்தோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். அகெயின் இந்த 31ஓட 18 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 49 அப்படின்ற ஆன்சரோட ஃபைனல் நம்பரான 32 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 81 அப்படின்ற தாலியத்தோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த 4 நம்பரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு போரானுக்கு 5 எழுதிடுவீங்க. தென் நீங்கள் ஃபர்தராக 8, 18, 18, 32 அப்படின்ற நம்பரை வர ஆன்சர்ஸோட ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதே தான் நீங்கள் எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. வரப்போகிற குரூப்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, 14, 15, 16. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால் இந்த 4 நம்பரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா குரூப்லேயுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டா போதும். மீதி இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் மெமரி பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த சென்டென்ஸை நீங்கள் இந்த குரூப் 13 எலமெண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல் ஆல் கார்டன்ஸ் இன் தமிழ்நாடு. தென் இந்த நம்பர் 8, 18, 18, 32. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா குரூப் 13ஓட எலமெண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஆர்டர் மாறாமல் அட்டாமிக் நம்பரோடு நீங்கள் தரோவாக நீங்கள் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.